நிறைவு செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, இன்று உங்களுக்கு மாற்றம், இனி ஒரு வாழ்க்கையின் அது ஒரு தொடக்கம். உங்கள் பணியில் நீங்கள் இன்று நிறைவு பெறுகிறீர்கள். இன்னொரு பணியின் அது ஒரு தொடக்கமாக அமைய நாங்கள் உங்களை மனதார வாழ்த்துகிறோம். இன்று உங்களுக்கு பணி நிறைவு, எமக்கே இல்லை மன நிறைவு. உங்களுக்கு இன்று அரசாங்கம் உங்களுக்கு ஓய்வு என்று ஒன்று சொல்லுகிறது. ஆனால் உங்களுடைய இல்லத்திற்கு சென்ற போது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இன்று நேரம் உங்களுக்கு இனி காலை நேர பரபரப்பு இல்லை, மாலை நேர சோர்வு உங்களுக்கு இல்லை, அரசாங்க அதிகாரிகளின் கெடுபிடி இனி உங்களுக்கு இல்லை. மனம் போல் விரும்பியபடி வாழ நாங்கள் உங்களை மனதார வாழ்த்துகிறோம். விதையாக விழுந்து விருட்சமாக நீங்கள் எழுந்து நடக்க நாங்கள் உங்களை மனதார வாழ்த்துகிறோம். காலத்தை வென்று காவியம் படைக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் ஓய்வு என்று ஒத்தை சொல்லி சொல்லி நோகடிக்காமல் மீண்டும் பல சாதனைகள் செய்ய வாழ்த்துகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீங்களாகவே என்றும் வாழ மனநிறைவோடு உங்களை வாழ்த்துகின்றோம். அன்பான ஆசிரியர் பெருமக்களே, கம்பராமாயணத்திலே ராமபுரானுக்கு பெருமை சேர்த்தது தசரத சக்கரவர்த்தி அல்ல. ராமனுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தது ராமபுரானுடைய ஆசிரியர்கள் வசிஷ்டர் விசுவாமுத்திரர்களால் தான் ராமபுரான் உச்சத்தை எட்டினார். நீங்கள் பல்வேறு மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி நீங்கள் இன்று நிறைவு பெறுகிறீர்கள். நான் இவ்வகையில் ஒன்றை மட்டும் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி வளர்த்த ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களது தன்னம்பிக்கையை நீங்கள் தளரடாமல் இருக்க நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். குடும்பத்திற்குள் நுழைகின்றோம். இதுவரை நாம் நம்மை பற்றி கடுகளவு கூட சிந்தையளவு கூட எண்ணியது இல்லை. இனிமேல் நாம் குடும்பத்திற்குள் நுழையும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய செயல்பாட்டுகளை கொண்டு பாராட்டி வாழ்த்த வேண்டுமே தவிர அந்த குடும்பத்திற்குள் நாம் மூக்கு துளைக்க தேவையில்லை. நமது பிள்ளைகள் நம்மை விட பல மடங்கு எல்லாவற்றிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவர்கள் நமது பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவையில்லாமல் நம்முடைய குடும்ப பிள்ளை, மருமக்கள், நம்முடைய மகன் இவர்களுடைய பாச புனைப்புகள் அதிகம் என்று சொல்லி நாம் இனிமேல் நம்முடைய குடும்பத்திற்குள் கொஞ்சம் உள் நுழைவோம். அதை கொஞ்சம் தவிர்த்து வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். மறுபடியும் இன்னும் ஒன்று சொல்ல நான் விரும்புகின்றேன். நீங்கள் நம்முடைய உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். காலை ஒரு தோசை அரை இட்லி சாப்பிட்டு பள்ளிக்கு நாம் சென்று விடுவோம். இனிமேல் நீங்கள் அப்படி இல்லை. 3 இட்லி உட்கார்ந்து அதை ரசித்து ருசித்து உண்டு நீங்கள் உங்கள் பொழுதை தொடங்க வேண்டும். எந்த துறையிலும் நீங்கள் கால் பதிக்கும் இடமெல்லாம் ஆசிரியர்கள் என்ற ஒரு பெருமை நமக்கு புடை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. சமுதாயம் நம்மளை மாணவர்கள், ஒரு சில மாணவர்கள் தான் ஆசிரியர்களை புறக்கணிப்பார்கள். 99 விழுக்காடு மாணவர்கள் ஆசிரியர்களை புனிதமாக நினைக்கின்றார்கள். எந்த ஒரு நிகழ்விலும் சேர்ந்தால் ஒரு 10-15 மாணவன் என்னை புடை சூழ்ந்து வந்து விடுவார். பழைய கால ஆசிரியர்கள் கற்பித்து கொடுக்கக்கூடிய முறை, என்னுடைய ஆசிரியர் கற்றுக் கொடுத்த முறையை நான் இன்றும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்னும் நல்ல ஒரு வாய்ப்பு எங்கள் ஆசிரியர் வருகை தந்தது. அதை என்னுடைய வாழ்வில் ஒரு மாடலாக வைத்துக் கொண்டிருப்பேன். அவர் அன்று எனக்கு தமிழ் பாடத்தை எப்படி கற்றுக் கொடுத்தாரோ, எந்த நிலைமையில் கற்றுக் கொடுத்தாங்களோ அதை நான் இன்று ஓரளவு என்னுடைய மாணவர்களுக்கு அதை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் பழைய ஆசிரியர், என்னுடைய வகுப்பு ஆசிரியர் நான் கிடையாது. எனக்கு எமிஸ்னா என்னன்னு தெரியாது. எல்லாம் மற்ற வகுப்பாசிரியர்கள் பயன்படுத்திக்கிடுவாங்க. எனக்கு நான் இதுவரை எமிஸ்ல கைப்பட்டதே இல்லை. நான் பழைய ஆசிரியர் முறைப்படி பாடம் படித்துக் கொடுக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு ஆண்டு 150-200 மாணவர்கள் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் அல்லவா, இனிமையாக எளிமையாக அன்பாக அத்தனை மாணவர்கள் எந்த ஒரு ஹோம்வொர்க் இதுவரை நான் கொடுத்ததே இல்லை. ஆனால் நான் 100க்கு 100 விழுக்காடு. கழிந்த ஆண்டு என்னுடைய சராசரி மதிப்பெண் 71 மதிப்பெண் உண்டு. 150 மாணவர்கள் படித்து தேர்வு எழுதினார்கள். நான் எடுத்துக்கொண்ட சராசரி மதிப்பெண் 71. வகுப்பறையிலே தான் நான் கற்பித்துக் கொடுப்பேன். வகுப்பறையில் அத்தனை பாடங்களையும் படித்து எழுத வைத்துக் கொடுப்பேன். எனக்கு ஒரு புடை மாணவர்கள் சூழ்ந்து இருப்பார்கள். அதனால் ஆசிரியர்கள் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கும் சமுதாயத்தில் உண்மையாகவே
என்னுடைய முன்னாள் மாணவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கௌரவம் பொறுப்பான ஒரு பதவிதான் ஆசிரியர் பதவி. ஒரு மருத்துவரிடம் சொன்னால் இது என்னுடைய முன்னாள் பேசியது என்று சொல்ல மாட்டாங்க. ஒரு அட்வொகேட்டிட்ட போய் சொன்ன என்னுடைய முன்னாள் பழைய கட்சிக்காரன் என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் மட்டும் ஒரு மாணவன் ஆசிரியர் எனது முன்னாள் மாணவன் என்று மார்புதட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையான பணியை தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக பதவி உயர்வு பெற்ற தலைமை ஆசிரியர், எனது தலைமை ஆசிரியர் புனித லாரன்ஸ் மேல்நிலைப் பள்ளி அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களும் இருக்க வேண்டும் என்று நான் சற்று விரும்பினேன். அவர்கள் சென்று விட்டார். நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர்கள் அருமையாக சொன்னார்கள், நீங்கள் நீங்களாக இருங்கள், பல்வேறு பட்டவர்களிடம் ஆலோசனையும் அவருடைய அபிப்பிராயங்களையும் கேளுங்கள் என்று சொன்னார்கள். அது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அவங்ககிட்ட கேட்டு இவங்ககிட்ட கேட்டு கடைசியாக அவங்க சொல்றதுக்கு ஜால்ரா போடுறது, இப்படிப்பட்ட நிலைமை இன்றி எல்லா ஆசிரியர்களும் ஒன்றாக நினைத்து கூட்டுறவும் மனப்பான்மையோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். வலியினுடைய வேதனைக்கு பயந்தால் மூங்கில் புல்லாக்குழல் ஆகிவிடுமா? சிற்பியினுடைய அந்த வலிக்கு, சிற்பியினுடைய அந்த தச்சனுடைய அந்த கோடாரி வலிக்கு பயந்தால் கல் எப்படி சிலையாக மாற முடியும்? ஆசிரியர்களுக்கு, தலைமை ஆசிரியர்களுக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு சில வேதனைகள், சில வலிகள் தான் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக உங்கள் பள்ளியை நீங்கள் மாற்றிக்காட்ட உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். அடுத்தபடியாக டாக்டரேட் பட்டம் பெற்ற 2 ஆசிரியர் பெருமக்கள். ஒருவன் சாந்துணையும் கல்வி கற்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். ஒருவர் மரணம் வரக்கூடிய நேரத்திலும் வாய்ப்பு கிடைத்தால் கல்வியை கற்றுக்கொண்டே இருங்கள் என்று சொல்லுவார். எந்த சூழ்நிலையிலும், எந்த தருணத்திலும், எந்த நேரத்திலும் கல்விக்கு தடை என்பது இல்லை என்று சொல்லுவார். அதற்கு முன்னுதாரணமாக 2 ஆசிரியர் பெருமக்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.